ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளேயர் ஹூ ரிட்டன் 10,000 years later மான்வாவோட எபிசோட் 13 தமிழ் எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முன்னாடி எல்லாம் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ அவங்க வந்து யார் நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க, நீ அந்த மெர்கில்லேருந்து வந்த ஆள் தானே நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மெர்கில்டா இது வந்து டாப் 5ல் இருக்க ஒரு கில் தானே, அதுவும் இல்லாமல் இவன் என்ன பற்றி பேசுகிறான்னு தெரியலையே, நான் அந்த மாதிரி கில்லாம் எதுவும் இல்லை, யார் நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், என்கிட்டே வந்து பொய் சொல்கிறியா, நீ அந்த கில்டு தான் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்போ நான் அப்படி இருந்தேன்னா நீங்கள் எந்த கில்டுலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க நான் வந்து ரெட்டுன்ற மாதிரி அவன் வந்து சொல்லி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிடுறாங்க. நான் இப்படி சொன்னேன்னா இது வந்து சீக்ரெட்டாக இருக்காது, அதனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க, அதை வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோவை போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில் பே பண்ணிகிட்டு இருக்கான், ஏன்னா அவன் விளையாடனா இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில் பே பண்ணிகிட்டு இருக்கான். சரி உன்னோட ரேங்கிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டி ரேங்க்குன்ற மாதிரி காட்டுறான். 1 நிமிஷம் வந்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. உண்மையாகவே நீ ஒரு பிகினர் தானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு, ஆமாம் நான் பிகினர் தான், ஆல்மோஸ்ட் செத்து போயிருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். என்னால் வந்து சத்தியமாக நம்ப முடியல, ஒரு பிகினர் வந்து என்னோடய அட்டாக்லாம் வந்து டாச் பண்ணுறான், கிட்டத்தட்ட என்னையே வந்து தோக்கடிச்சிருப்பான் போலே, ஒரு டி ரேங்க் ஸ்கில் வச்சு இந்த மாதிரியா, என்னால் சுத்தமாக நம்ப முடியலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஷாப்பை விட்டு நம்ம ஹீரோ வந்து வெளில வரான். என்னோடய எபிலிட்டிஸ் எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் வந்து ரொம்பவுமே வீக்காக இருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் இன்னுமே நிறைய ஃபைட்டிங் ரிஃப்ளெக்ஸ் வந்து அதே மாதிரி வச்சுருக்கேன், என்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அதனால் வந்து அப்படி இருக்குது. ஆனாலுமே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் அந்த பர்டிகுலராக ஒரு மூவ் வந்து யூஸ் பண்ணாங்க, அதுலேருந்து நான் டாச் பண்ணது பெரிய விஷயம், ஏன்னா என்னோடய ஃபுல் வியூவுமே வந்து கவர் பண்ணிடுச்சு அந்த அட்டாக்கு, கிட்டத்தட்ட என்னோட கண்ணே வந்து மறைச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான், அது யாராக தான் இருக்கும், ஜஸ்ட் யாராக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவன் விக்ரம் படத்தில் நம்ம கமல் சார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஏசி டபாக் மேலே வந்து அவர் ஸ்லாப் மேலே நிற்பாரி, இவங்க வந்து ஏசி டபாக் மேலே நின்றுட்டு இருக்காங்க, அதாவது அவுட்டோர் யூனிட் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நின்றுட்டு இங்கே யாருமே இல்லை, கண்டிப்பாக இங்கேருந்து தான் வந்து அதோட சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, எனக்கு வந்து சீக்கிரமாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க மொபைலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எஸ் சாயோன் ஜூ நிம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த பேரை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஓகே. இவங்க வந்து ஹெச்ஆர் கூட வந்து என்னை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அங்கே இருக்கவங்களுமே வந்து கனெக்ட் பண்ணுறோன்ற மாதிரி வந்து என்ன கனெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் ரெட் ரோஸோட ஹெச்ஆர் லீடர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். அதாவது அவர் வந்து ரெட் ரோஸோட ஹெச்ஆர் லீடராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, பார்க் ஹியூன்வூ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இன்னொரு பக்கம் இவங்க வந்து கேட்குறாங்க, ஹே ஹியூன்வூ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்பவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவர் வந்து, நீங்கள் டிமானிக் ரிலீஜன் வர்ஷிப்பர் அதை பற்றியா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேரெக்டாகவே கேட்டுருவாரு. அப்போ மேபி இல்லை மேபி நாட் அவரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவன் வந்து ஏதோ ஒரு எபிலிட்டியை வந்து மறைச்சிட்டு இருக்க மாதிரியே தெரியுது, ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது, நான் வந்து அவனோட பிளேயர் கார்டையுமே செக் பண்ணேன், அதில் ரேங்க் டீன் தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அவனோட பேர் கேங்ஹூ, அதுவும் இல்லாமல் அவன் வந்து ஒரு டி ரேங்க் பிளேயர் தான், ஆனால் அவன் வந்து என்னோடய அட்டாக்லாம் வந்து டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஸோ எனக்கு வந்து இன்னுமே டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை அந்த வர்ஷிப்பரில் இவனும் இருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த லெவலை வந்து மறைக்கிற மாதிரி கூட அவன் வந்து பண்ணியிருக்கலாம், ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்பவுமே டவுட்டாக இருக்குது, நான் வந்து உங்ககிட்ட எல்லா பவருமே கொடுக்குறேன், சீக்கிரமாக வந்து அது யாருன்னு கண்டுபிடிங்க, அவனை பற்றி ஃபுல்லாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், இவன்கிட்ட வந்து இந்த டிமானிக் ரிலீஜன் வந்து ஈர்க்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ வரைக்குமே இவங்க மேலே தான் பயங்கர டவுட்டாக இருக்குது, ஏன்னா என்னோட லெவலை வந்து இது வரைக்கும் யாராலையுமே கேட்ச் பண்ண முடியல, இவனால் முடிஞ்சு, இது வந்து என்னால் சுத்தமாக நம்ப முடியலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு காலையுமே கட் பண்ணுறாங்க. அங்கே அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து சீக்கிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து கடையை விட்டு வெளில வந்துட்டு இருக்கான். யாராக இருக்கும், அதுவும் இல்லாமல் இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ குளிராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது மாக்டாங்குன்ற ஒரு சி ரேங்க் கேட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல்ஸ்லாம் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் சீக்கிரமாக போய் ஹண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஹே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, தம்பி நீ வந்து சீரங் கேட்குள்ளே வந்து போகிறதுக்கான அலோவர்டு வந்து உனக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, உள்ளே வந்து சீஃப் ட்ரோல் வந்து அப்பியர் ஆகிருக்காங்களா, ஸோ அதனால் நீ வந்து நல்லா யோசிச்சுக்கோ, ஏன்னா மாட்டலைன்னா போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் ரொம்பவே லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான், ஏன்னா உள்ள மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான், ஏன்னா அவன் ரேங்க் வந்து சீக்கிரமாக ஏற்றணும் இல்லையா, அதனால. ஸோ இப்போதைக்கு இந்த டேல தான் வந்து அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து அப்பியர் ஆகும் கரெக்டாக, ஸோ இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் சீரங் கேட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பு தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் இருந்ததில்லை,
சரி ஓகே நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லிட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து நின்றுட்டுருப்பாரு. அவர்கிட்ட போய் பவர் ஆஃப் ரேஜ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். அடுத்த செகண்டே அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுவார். நம்ம ஏன் வந்து இப்படி இருக்கோம், அதுவும் இல்லாமல் நீ இங்கே எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னோ பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு புது கும்பலே வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. லைக் அந்த காலத்தில், அதாவது அந்த காலம்னா இவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஸ்கூல் டேஸில் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி பயங்கரமாக அடிப்பாங்களாம். அதாவது பயங்கரமாக வந்து ரேக் பண்ணுவாங்களாம். ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களோட மூஞ்சி ஃபுல்லாக வந்து கண்ணீராக இருக்கும், அந்தளவுக்கு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம், எங்களால் சுத்தமாக முடியல, ஏதோ நரகத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கேட்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களோட விஷஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபைனலாக எங்கிட்ட வந்து ஸ்ட்ரென்த்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து டிபெண்ட் பண்ணி போக ஆரம்பிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஏன் இன்னும் இந்த மான்ஸ்டரோட வில் படி வந்து நடக்கணும், நம்ம வந்து ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கான். அப்போ அவனோட பார்ட்டியில் இருக்கவங்களாம் என்னாச்சு, என்ன தப்பாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஏன்ப்பா இன்னைக்கு வந்து ரொம்ப வியர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நம்ம ஏன் வந்து எப்பயுமே பயந்துகிட்டே இருக்கணும், நம்ம வந்து எப்பயுமே பயப்படக்கூடாது, நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம போய் தைரியமாக நிற்போம். ஸோ என்னோட எங்கர் சிப்ளிங், அதாவது அவனோட தம்பி தங்கச்சி யாரையோ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க போல் அந்த ஆளுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, புல்லிங் பண்ணி அவங்க வந்து கொண்டுட்டானுங்களா, அவங்க எல்லாருமே நான் வந்து கொல்ல போகிறேன். ஸோ இங்கே எந்த அந்த லோ லெவல் ரீஜன்ஸில் எங்கே இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே டயர்டாகிடுச்சு, நான் வந்து இதுக்கு மேலே விட போகிறதில்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு மற்றவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி விட்டுறான். ஸோ இதனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது. ஸோ நம்ம எல்லாருமே போய் அவனை வந்து கொல்லுவோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறானுங்க. ஸோ என்னத்தை தான் அவனுக்கு வந்து சொல்லியிருக்கானுன்னு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. ஸோ கேட்டுமே ஓப்பன் ஆகிடுது. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக ரெடி ஆகிறான். சரி ஓகே, நான் வந்து இப்போ இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்காக கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நார்மலாக இருந்த ஸ்வாம்ப் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை விட இது வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். இந்த இடத்துல ஒரு பாஸ் மாப் வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வாஸ்ட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. சரி ஓகே, எனக்கு வந்து இந்த ஸ்கையோட பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நான் வந்து என்னோட ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டீமன்ன்ற மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ பவர் ஆஃப் அப்சர்வேஷனுன்ற ஒரு ஸ்கில், அதோட ஃபுல் நேமு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. சரி ஓகே, இங்கே நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கான கரெக்டான இடம்னு நினைக்கிறேன். சரி எல்லாமே முடிஞ்சுச்சு, ஆனால் இந்த சீஃப் தான் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல சுற்றி சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஹண்டர்ஸ்லாம் வந்து கேட்குள்ளே வந்து வந்துடுறானுங்க. அப்போ பேசியிருந்தானுங்க அவனுங்கெல்லாம் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்கெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அங்கே இருக்க எல்லா ட்ரோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து சைலண்ட்டாக தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுலேயுமே நம்ம ஹீரோவுமே வந்து போய் கலந்துக்கிறான். ஸோ நிறைய வந்து ஃபைட் பண்ணான். ஸோ பி ரேங்க் பாஸ் வந்து கொண்டாச்சு, சி ரேங்க் பாஸ் வந்து கொண்டாச்சுன்ற மாதிரி அவனுக்கு நிறைய வருது. அவனோட 4 லெவல்ஸுமே வந்து கெயின் ஆயிடுது. என்னாச்சு ஒரே ஷாட்டில் வந்து செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.